உங்களுக்கு பகோடா நாணயங்கள் பற்றி தெரியுமா? விஜயநகர பேரரசு, ஹொய்சால பேரரசு என்று தென்னிந்தியாவில் ஏற்படுத்தப்பட்ட இடைக்கால பேரரசர்களின் ஆட்சி காலத்தில் தங்கத்தாலோ, அரை தங்கத்தாலோ பகோடா நாணயங்களை அச்சடித்து வணிக நோக்கத்திற்காக வெளியிட்டுள்ளார்கள். இந்த பகோடா நாணயங்களை சாளுக்கியர்கள் வராகா என்றும் கௌரி என்றும் அழைத்துள்ளார்கள். இதேபோல ஐரோப்பிய நாட்டைச் சேர்ந்த வெளிநாட்டவர்கள் இந்தியாவில் வணிக உரிமை பெற்ற பொழுது 2 வகையான பகோடா நாணயங்களை அச்சடித்து வெளியிட்டுள்ளார்கள். இந்த பகோடா நாணயங்களில் முதலாவதாக சிறப்பு பெற்ற நாணயம் எதுவென்றால் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட நட்சத்திர பகோடா நாணயங்கள் தான் விலை மதிப்பு மிக்கவை. ஏறக்குறைய 4 கிராம் எடையுள்ள இந்த நட்சத்திர பகோடா நாணயங்கள் 8 சில்லாங்குகளுக்கு சமமாக பரிமாறப்பட்டுள்ளது. இதே போல டச்சுக்காரர்களால் வெளியிடப்பட்ட போர்ட்டோ நெவே என்ற பகோடா நாணயங்கள் ஆங்கிலேயர்கள் வெளியிடப்பட்ட நட்சத்திர பகோடா நாணயங்களை விட 25% குறைவான மதிப்பில் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பிரெஞ்சுக்காரரால் வெளியிடப்பட்ட பனான் என்ற வெள்ளி நாணயம் ஒரு தங்க நாணயத்திற்கு 26 பனான் என்ற அளவில் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சரிங்களா? இப்படி வெளியிடப்பட்ட இந்த பகோடா நாணயங்களில் இந்திய மன்னர்களின் மேலாண்மையை ஏற்றுக்கொள்ளவும் இந்திய வணிகர்களின் ஆதரவை பெறுவதற்காக இந்து மத கடவுள்களின் உருவங்களை இந்த பகோடா நாணயங்களில் அச்சடித்து வெளியிட வேண்டும் என்ற நிபந்தனைகளை ஐரோப்பியர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். சரிங்களா? இதன் அடிப்படையில் ஒரு சாமி பகோடா நாணயமான இந்த நட்சத்திர பகோடா நாணயத்தில் விஷ்ணுவின் உருவமும், 2 சாமி பகோடா நாணயங்களில் சிவன் பார்வதியின் உருவத்தையும், 3 சாமி பகோடா நாணயங்களில் விஷ்ணு, நிலமகள் மற்றும் திருமகளின் உருவங்களை இந்த பகோடா நாணயங்களில் ஐரோப்பியர்கள் அச்சடித்து வெளியிட்டுள்ளார்கள். சரிங்களா?